ஹாய் ப்ரோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல 2024 ரிலீஸ் ஆன கரடக்க டமனக்கா இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தினோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார், பிரபுதேவா, பிரியா ஆனந்தன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வழி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபுதேவா அண்ட் சிவராஜ்குமார் ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏமாத்து பேர் வழி திருடர்கள் கூட சொல்லலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு உள்ள போறாங்க. போன உடனே அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு. அதுக்குள்ளேயே ஜெயிலர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பா வந்து சொந்த ஊரான ஒரு தண்ணியே கிடைக்காத ஒரு கிராமத்துக்கு போயிட்டாரு. அவர் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த ஊருக்குள்ள அனுப்புறாரு. அந்த ஊர்ல வந்து பயங்கரமான ஒரு தண்ணி பஞ்சம். அந்த தண்ணி பஞ்சத்துக்கு காரணம் வந்து அந்த ஊர் எம்எல்ஏ, அதுக்குள்ள உண்டான அந்த ரவுடி பசங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த ஊர் மக்களை எப்படி காப்பாத்தினாரு. அந்த ஊருக்குள்ள திருவிழா அவங்களால நடத்த முடிஞ்சுதான். திருவிழா நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஊர்லயே அந்த பொண்ணுங்கள் பார்த்து அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இந்த மொத்த ஸ்டோரியும் கொஞ்சம் கலகலப்பா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் பிரபுதேவா, ரெண்டாவது சிவராஜ்குமார், சூப்பர் ஸ்டார், ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார். அவரோட நடிப்பாகட்டும், பிரபுதேவா ஆகட்டும், ரெண்டு பேரும் படந்து கட்டி நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒத்து போயிருச்சு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு படி மேல போய் நம்ம பிரபுதேவா வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி அவர் ஆக்டிங் பண்றாரு. உண்மையிலே நான் அதை பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ஆக்டிவிட்டியா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு கன்னடத்துல போய் நடிக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே பிரபுதேவா சார் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு இந்த படத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. காமெடி ரோல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிவராஜ்குமார் சாரோட இவர் வந்து கொஞ்சம் அதிக ரோல் பண்ணி நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படத்தினோட ஹீரோயினியா வர்றது யார் பார்த்து பிரியா ஆனந்த், இன்னொரு ஹீரோ வராங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 பாட்டு இருக்கு, அப்புறம் ஃபைட் இருக்கு, அப்புறம் மொத்தமா இந்த படம் வந்து மசாலா கலந்த படம். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து ஒரு சலித்திரமான சீன்கள் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு எல்லாமே காமெடியான்னு கேட்டீங்கன்னா அப்படியே கிடையாது. ஒரு சில சீன்கள் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில சீன்கள் வந்து சலிப்பு ஏற்படுத்துறாங்க. ரெண்டாவது செகண்ட் ஹாப்ல வர சீன் பூரா பாத்தீங்கன்னா, இந்த தெனாலிராமன் கதையில வர மாதிரி, அதாவது இந்த ஒரு இடத்துல வந்து காசு இருக்குன்னு சொல்லிட்டு பறிச்சு அந்த இடத்துல ஏரியாக்கி அந்த இடத்துல தண்ணி வர வைப்பாங்க. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா, அந்த தெனாலிராமன் கதைகள் நீதி கதைகள் மாதிரி அந்த கதைகள்ல வர புத்தகத்துல படிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கிளைமாக்ஸ் எப்பயும் போலதான் எதிரிகளை துவம்சம் பண்ணிட்டு அந்த ஊரை காப்பாத்தி திருவிழா நடத்துறாங்க. அவ்வளவுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் வந்து இப்போ ஓடிடிலே தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா இந்த படத்தை ஒரு குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு மூவியா நம்ம வந்து இது எடுத்து சொல்லுவோம். இது வந்து ஒரு 40-45 மார்க் கொடுக்கலாம். அவ்வளவுதான் இந்த படத்தினோட ஒர்த். தேங்க்யூ. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.